திருவண்ணாமலை மண் சரிவில் சரிந்து விழுந்த 40 டன் எடை கொண்ட பாறை உடைக்கும் பணி 3வது நாளாக நடைபெற்று வருகின்றது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் குரு தண்டபாணியிடம் கேட்போம். குரு தண்டபாணி, வணக்கம். இன்றைக்கு எந்த மாதிரியான யுக்திகளை பாறையை உடைப்பதற்காக கையாண்டிருக்கின்றனர்? எவ்வளவு பேர் இந்த பாறை உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கூடுதல் தகவல்கள் என குரு தண்டபாணி? திருவண்ணாமலையில் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி பெஞ்சால் புயலின் காரணமாக அதி கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் மண் சரிவு ஏற்பட்டு ஒரு 40 டன் பாறை சரிந்து விழுந்ததில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 7 நபர்கள் மண்ணில் சிக்கி புதையுண்டு இறந்தனர். இந்த சம்பவம் தமிழகத்தில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது அந்த 40 டன் எடை கொண்ட அந்த பாறையை அகற்றும் பணியில் திருச்சியை சேர்ந்த வல்லுநர் குழுக்கள் ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் அடங்கிய குழு அங்கு பணியில் ஈடுபட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக அந்த பாறைகளை துளையிடும் பணிகளை அந்த கடையை வச்சு பொருள் விற்கிறதுல அந்த காலம், ஆன்லைன்லயே பொருள் விற்கிறது தான் இந்த காலம். அமேசான், பிளிப்கார்ட், மீஷோல எப்படி உங்களோட ப்ராடக்ட்டை வணிகப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. வல்லுநர் குழுக்கள் மேற்கொண்டார்கள். இன்று காலையில் அந்த பாறையை, அதாவது சைலண்ட் கிராக் மூலம் வெடிக்க செய்யும் வகையில் அந்த திரவ எரிபொருளை அந்த துளையிட்ட துளைகளில் ஊற்றும் பணிகளை அந்த குழுவினர் மேற்கொண்டார்கள். தற்போது அந்த 40 டன் எடை கொண்ட பாறைகளில் சுமார் ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் துளையிட்டு அந்த திரவ எரிபொருளை நிரப்பியுள்ள நிலையில் இந்த பாறை மாலை அல்லது நண்பகலுக்கு மேல் அதாவது வெடித்து சிதறாமல் உள்ளுக்குள்ளேயே வெடிக்கும் வகையில் தற்போது இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாது மேலும் அந்த மண் சரிவில் உருண்டு வந்த பல டன் எடை கொண்ட பெரிய பாறைகளை இதே முறையில் அகற்றி அந்த பகுதியில் அகற்றும் பணியில் தற்போது 3வது நாளாக இந்த குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி.